Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா 2026 ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அதை தான் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜோசா கவுன்சிலிங்க்கு முன்னாடி இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனஃபான டைம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நியர்லி உங்களுக்கு வந்து ஒரு 1 month கிட்ட இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் முன்னாடியே வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு 10 நாள் நடக்கும். ஸோ மார்க் ஷீட் அலாட்மெண்ட் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ரவுண்டு 1க்கு ஒரு 4-5 days டைம் நமக்கு வந்து தருவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 1 month இருக்கு. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே நான் வந்து போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸை வச்சு உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங் அப்போ ரவுண்ட் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மேண்டேட்ரி ப்ராசஸ் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மேண்டேட்ரி ப்ராசஸ், அதாச்சும் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட், இதை வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் டவுன்லோட் இனிஷியல் சீட் அலாட்மெண்ட் இன்டிமேஷன் ஸ்லிப், இது என்ன பண்ணுங்க ஒரு ரவுண்டுலையும் உங்களுக்கு வந்து எந்த சீட் கிடைக்குதோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு அப்கிரேட் ஆகலைனாலுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ரவுண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த ப்ரூஃப் மட்டும் தான் பேசும். அதனால தான் சொல்கிறேன் எல்லா ரெக்கார்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் எடுத்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சுன்னா அதுதான் வந்துட்டு பேசும். அதனால வந்துட்டு என்டையர் ப்ராசஸ்மே நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்மிட்டட் வில்லிங்னஸ், நீங்கள் வந்து என்ன வில்லிங்னஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளோட் கொடுக்கலாம், ஃப்ரீஸ் கொடுக்கலாம், ஸ்லைட் கொடுக்கலாம், அது என்ன விருப்பமோ உங்களுக்கு கிடைச்ச சீட்டை பொறுத்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட் இப்போ பார்த்தீங்களா இது வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பேமெண்ட் வந்து ஓப்பன் ஆகலை, அந்த லிங்க் வந்து கிளிக்கபிளாக இல்லை. ஒன்ஸ் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பேமெண்ட் இதுவும் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ப்ராசஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்ம் ஆகும், இல்லைனா கன்ஃபார்ம் ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிடுறேன். கிளாஸ் 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், கிளாஸ் 12th மார்க் ஷீட் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள். Proof of place of passing class 12th, upload any one document whichever is applicable. Admit card, class 12th mark sheet, passport in case class 12th passed from அவுட்சைட் இந்தியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் 12th மார்க் ஷீட் இப்போ எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துருச்சு, ஆன்லைன் காப்பி வச்சுருக்கீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா வந்து நீங்கள் டிஜிலாக்கர்லேருந்துமே ஃபெச் பண்ணலாம், இருந்தாலும் நீங்கள் பிடிஎஃப் ஃபிசிக்கலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதை வந்துட்டு அப்லோட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ கிளாஸ் 12th வேணும், கிளாஸ் 10th வேணும், அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெடிக்கல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டில் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமான ஃபார்மேட் இருக்கும். அதில் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ரெக்கக்னைஸ்டு டாக்டர், அதாச்சும் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் சைன் வாங்கிட்டு வரணும் வித் சீல் வித் டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அவங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ஓபிசி கேட்டகரியில் வருவேன் சார், இடபிள்யூஎஸ்ல வருவேன், எஸ்சி கேட்டகரி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கான கேட்டகரி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக ஓபிசி என்சிஎல் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் நீங்கள் 2 பேருமே வருஷம் அப்டேட் பண்ணணும். ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போவே அப்டேட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்கேஸ் நீங்கள் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா ஜென்ரலுக்கு மாறிடுவீங்க. ஜென்ரலுக்கு ரேங்க்குக்கு சீட் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக மாறிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதுக்கு டிசர்விங்காக இருந்தும் அந்த சீட் கிடைக்கலனா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால கேட்டகரி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்துட்டு க்ளோஸாக பார்ப்பாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களே உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது சார், நீங்கள் உங்களுக்கு இந்த டைம் தரோம், அதுக்குள்ளார நீங்கள் கரெக்ட்
கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விண்டோ ஓப்பன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க, போன வருஷமும் பண்ணாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே லாங்குவேஜில் பேசுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி அவங்க கால் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட தமிழில் தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எனி டைம் ஒன்ஸ் ஜோசா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மெசேஜஸை அலர்ட்டில் பார்த்துக்கிட்டே இருங்க. இன்கேஸ் மெசேஜ்லாம் ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சுன்னா முன்னாடியே டெலீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபோன் நம்பர்லேருந்து கால் வந்தாலும் மோஸ்ட்லி அவைலபிளாக இருங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிக்குன்னு ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு கிளாஸ் 12th மார்க் ஷீட்டே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு ஸ்கூலோட அட்ரஸ் தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கான ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நீங்கள் எந்த ஸ்கூலில், அதாச்சும் உங்களோட 12th ஸ்கூல் எந்த ஊரில் இருக்கோ எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதுதான் உங்களுக்கான ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நானும் புதுச்சேரியில் போய் படித்தேன் சார் அப்படின்னா உங்களோட ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி புதுச்சேரி. அப்போ NIT திருச்சிக்கு வரப்போ நீங்கள் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக தான் இருப்பீங்க. ஹோம் ஸ்டேட் கோட்டா வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே புதுச்சேரிக்கு உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா வந்துடும். இந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ அதனால் உங்களோட கிளாஸ் 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டே அப்லோட் பண்ணால் போதும். அதுக்குன்னு தனியாக வேறு எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் ஹேவிங் டேட் ஆஃப் பர்த் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிளாஸ் 12th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி அப்லோட் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரும். அண்ட் கிளிக் த சேவ் நெக்ஸ்ட் பட்டன். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வரும் இந்த ஒரு பாப்அப் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு இது வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சூஸ் ஃபைல் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் SC கேட்டகரி. ஸோ போன வருஷம் நான் பண்ண கேண்டிடேட் SC கேட்டகரி, அதனால உங்களுக்கு SC கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கு. இதுவே நீங்கள் OBC NCLனா OBC NCL சர்டிஃபிகேட்டும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் கேட்டகரினா உங்களுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய நெசசரியும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நான் முன்னாடியே சொன்னேன். இதுக்கு வந்து உங்களோட கிளாஸ் 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலுமே போன வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான கிளாஸ் 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் இதை தான் வந்து நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மேட் இருக்குது, அதுலேருந்து பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் அப்லோடுன்ட்டு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உடனே ப்ரிவ்யூ அண்ட் அப்லோட் கொடுங்க. இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஒரு சில நேரத்தில் என்ன யோசிப்பீங்க, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா கொடுக்கலான்னு யோசிப்பீங்க. ஒன்ஸ் இது கொடுத்த உடனே ஒரு ரீலோடு மாதிரி ஆகும் வெப்சைட். ஸோ இது ஒன்று தான் அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அண்ட் அப்லோட் கொடுங்க. இன்கேஸ் டிஜிலாக்கர் மூலமா ஃபெச் பண்ணுறதுனாலுமே நீங்கள் ஃபெச் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ். அது வந்து கொஞ்சம் லாகின்லாம் கேட்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து PDF வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் ப்ரிவ்யூ அண்ட் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இங்கே அகைன் நீங்கள் வந்து அப்லோட் கொடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோடுன்னு ஒன்று கொடுத்துடலாம். ஸோ அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் செலக்டட் டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் 5 டாக்குமெண்ட்டுக்குமே பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் அண்ட் எடிட். இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக ஏதாச்சும் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே ரிமூவ் கொடுத்துருங்க. ஒரு ப்ராசஸுமே ரொம்ப பொறுமையாக இருக்கு. நான் முன்னாடியே சொன்னது தான், இதுக்கு வந்துட்டு அவ்வளோ டைம் ஆகும். இன்கேஸ் நீங்கள் நெட் சென்டர்லாம் போய் பண்ணுறீங்கன்னா அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு கேட்டுட்டு அந்த டைம் போங்க. மதியானம் ஃப்ரீயாக இருப்பாங்களா, எந்த டைம், அவங்களோட பீக் ஹவர்ஸில் தயவு செஞ்சு போயிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு அப்படியே ரொம்ப பொறுமையாக உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். யார் வந்து பொறுமையாக பண்ணுறாங்களோ ஒன்று அவங்கள்ட்ட போய் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்களே பொறுமையாக பண்ணலாம். இது வந்துட்டு பண்ண முடியாத அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து டிக்ளரேஷன் இருக்கும், கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, கைண்ட்லி பே த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் இஃப் நாட் paid yet. இது ஏன் அப்படி சொல்லிட்டுருக்காங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து ப்ரீ பேமெண்ட்டும் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே பண்ணலாம், ஆனால் அது அட்வைசபிள் இல்லை. இன்கேஸ் உங்களோட ரேங்க் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் மூலமாக தான் ஏதோ ஒரு காலேஜில் சீட் அக்செப்ட் பண்ண போகிறேன் சார், நான் வேறு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் பேரலாக விஷுவலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீ பேமெண்ட் பண்ணிவிடுங்க. முன்னாடியே வந்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிடுங்க, எல்லாமே பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் ஆசிலேஷன்லேயே இருக்கேன், ஒன்று ஜோசா கிடச்சா ஜோசாவில் போயிடுவேன், IISTயும் ட்ரை பண்ணுறேன், ஐசரும் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன், ப்ரைவேட் காலேஜஸும் வச்சுருக்கேன், ஸோ அதனால் வந்துட்டு நான் இது இல்லைனா வேறு இது போயிடுவேங்கிற தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டே வந்துட்டு ப்ரீ பேமெண்ட்டும் பண்ணாதீங்க, டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம்
உங்களுக்கு வந்துட்டு சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பேமெண்ட் அந்த காலம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இவங்க வந்து எஸ்சி கேட்டகரினால 15,000, அதுவே வந்துட்டு நீங்கள் ஓபிசி என்சிஎல் ஜென்ரல் கேட்டகரினா 35,000 நினைக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 35,000 40,000 தெரில. ஸோ அந்த அமௌண்ட் வரும். ஸோ அது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் இஃப் அப்ளிகபிள். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் கேட்பாங்க. இப்போ நான் சொன்னேன்ல 4 டாக்குமெண்ட், இந்த 4 டாக்குமெண்ட் வந்துட்டு ஒன்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பவே, அதாச்சும் ஜோசா கவுன்சிலிங்காக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பவே ஃபஸ்ட்டே பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கை வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ரீஃபண்டுக்காக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பேங்க் பாஸ்புக்கில் இன்கேஸ் அது பேரண்ட்டோட அக்கௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா பேர் எல்லாமே சிமிலராக இருக்கும். இன்கேஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேருமே ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்க மாதிரி சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா போன வருஷம் இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பேரண்ட்டுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் நேம் வந்துட்டு ரகு, RAGHUன்ட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ஆனால் பேங்க் பாஸ்புக்கில் RAGUன்னு எழுதியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ரெண்டும் வேரி ஆகிற மாதிரி, அதாவது நீங்கள் 2 பேரும் ஒரே ஆளா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், அந்த ஒரு அஃபிடேட்டிவ் வந்து அவங்க எழுதி தந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்லோட் பண்ணுற காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நாங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், இந்த டைம்குள்ளே நீங்கள் தான் சார் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்வாங்க. ஸோ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக மாற்றி நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப பயப்படுற மாதிரியான விஷயம் இல்லை. அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக அந்த டைம் டியூரேஷனை விட்டுட்டிங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பேர் வந்து இப்போ கம்ப்ளீட் கைடன்ஸ் கேட்குறீங்க. நான் வந்துட்டு நிறைய பேருக்கு இல்லைன்னே சொல்லிட்டேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேரால் என்னால் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு பண்ண முடியுமோ அத்தனை பேர் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோடய கைடு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்களே பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கைடன்ஸாக ஃபோன் கால் கைடன்ஸ் அதெல்லாம் வந்து தரேன். ஆனால் கம்ப்ளீட் கைடன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் யாருமே வந்துட்டு இதுக்கப்புறம் கம்ப்ளீட் கைடன்ஸ்க்காக கேட்காதீங்க. எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வில்லிங்னஸ். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரண்ட்டுக்கு ரவுண்ட் நம்பர் 1 தாங்கிறனால அவங்களுக்கு வந்து ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இல்லை சார் எனக்கு வந்து ஃப்ளோட் வேண்டாம், நான் வந்து ஸ்லைடே தரேன், எனக்கு வந்து அந்த காலேஜ் பிடிச்சிருச்சு, நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த காலேஜை ஓரளவு வந்துட்டு, அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரவுண்ட் வரைக்கும் டைம் நிறைய தருவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த காலேஜை பற்றி ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன லிஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன காலேஜஸ் வச்சுருக்கோம், இது எத்தனாவது சாய்ஸாக கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே வந்து ஹவு டு டூ சாய்ஸ் ஃபில்லிங், ரைட் சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து டீட்டெயில்டாக சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அந்த அல்காரிதம் என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு வந்து அது ஒரு கிளியர் கட்டான ஐடியாவை கொடுக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுக்கணும், ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை சார் அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லைடோ இல்லைனா வந்து ஃப்ரீஸ் எது வேணாலும் கொடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி உங்கள் க்ரோத்துக்கு எது நல்லா இருக்குமோ அதை வந்துட்டு பிளான் பண்ணி சூஸ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கைட், ஸோ வேணுன்னா வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதான் என்னோட ஜிபே நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் 149 பே பண்ணிவிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இதே தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும், இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கைடுக்கான அந்த டிரைவ் லிங்க் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். கூடவே உங்களோட ஜிமெயில் ஐடியும் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் வந்து ஆக்சஸ் கொடுப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஐடியா கொடுக்கும். அதாச்சும் இந்த கைடில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐஐடிஸ்க்கான லிஸ்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஐஐடிஸ்க்கான லிஸ்ட், அதில் வந்து ஓல்டு ஐஐடிஸ் நியூ ஐஐடிஸ் எல்லாமே பிரித்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டயர் 1 டயர் 2 டயர் 3 NETs இருக்கும், IIITs இருக்கும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்தே அடுத்து இந்த ஸ்டெப் தான் பண்ணணும், அடுத்து இந்த ஸ்டெப் தான் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் நீங்களே வந்து மேக்ஸிமம் ப்ராசஸ் முடிச்சிடலாம். அதுலேயே நான் வந்து ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் எப்படி செக் பண்ணணும் அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஐடியாவை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கைட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் கைடன்ஸ், சாரி அதுக்காக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாதீங்க, இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் கைடன்ஸ் அந்த சப்போர்ட் தரேன். சாய்ஸ் ஃபில்லிங்கான லிஸ்ட்டு வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த சப்போர்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரேன். ஆனால் கம்ப்ளீட் கைடன்ஸ்
முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் முடிஞ்சிடும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆன்லைன் ரிப்போர்ட், அதாச்சும் கம்ப்ளீட் கைடன்ஸ் எடுத்தவங்களுக்குலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சேஃப் ஆப்ஷனை வச்சு ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 to 4 hours ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டாக்குமெண்ட் நான் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். நிறைய பேர் வந்து கோவப்பட்டாங்க, என்ன சார் இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ட்டு. நான் 2 daysல கொடுத்துடலாம் தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. என்னாலே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. ஆனால் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சாய்ஸ் லிஸ்ட் ஒன்லியுமே என்னால் ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.